இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது Lumix G9 Mark II. ஸோ புதுசாக வந்திருக்கிற ஒரு 25.2 மெகாபிக்சல் CMOS சென்சர் கொண்ட மைக்ரோ ஃபோர் தேர்ட் கேமரா. இந்த கேமரா மெயின்லி தே ஃபோக்கஸ்ட் ஃபார் ஃபோட்டோகிராஃபி, ஸ்டில் இமேஜுக்காகவே பயங்கரமாக தயாரிக்கப்பட்ட ஒரு மைக்ரோ ஃபோர் தேர்ட் கேமரா. ஸோ இந்த கேமரால ஏகப்பட்ட ஃபோட்டோகிராஃபி விஷயம் நிறைய கொட்டி கிடக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்த S52 அண்ட் S52 Xல இருக்கக்கூடிய நிறைய வீடியோ ஃபீச்சர்ஸ் இந்த சின்ன கேமரால இருக்கு. இது எல்லாத்தையும் இன்னைக்கு தெளிவா பார்ப்போம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹே வாட்ஸ் அப் கைஸ், வெல்கம் பேக் டு MirrorME ஸ்டுடியோ. நான் திலீப் ராமகிருஷ்ணன். ஸோ இது ஒரு மைக்ரோ ஃபோர் தேர்ட் சென்சார். இது வந்து ஃபுல் ஃப்ரேம் கிடையாது. இந்த சின்ன கேமரா, அதாவது APS-C ஃபுல் ஃப்ரேம்க்குள்ள டிஃபரன்ஸ் மாதிரி ஃபுல் ஃப்ரேம்க்கும் மைக்ரோ ஃபோர் தேர்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். மைக்ரோ ஃபோர் தேர்ட் சென்சார்ஸ்னால் என்னென்னு கேட்பாங்க. அது ஒரு சின்ன சென்சார், அவ்வளோதான். ஃபுல் ஃப்ரேம்க்கு கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சின்ன சென்சார். இந்த கேமராவில் ஃபோட்டோகிராஃபிக்கு நிறைய விஷயங்கள் இருக்குன்னு நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். ஸோ அதுபடி எனக்கு என் கண்ணை வந்து பறித்த ஒரு விஷயம் வந்து பஸ்ட் ஷூட்டிங் மோடுங்க. இந்த கேமராவால் உங்களுக்கு எலக்ட்ரானிக் ஷட்டரில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஒரு செகண்டுக்கு 60 ஃபோட்டோ நீங்கள் எடுக்க முடியும். கண்டினியூஸாக 3 செகண்டுக்கு நீங்கள் எடுக்கலாம். ஸோ டோட்டலாக உங்களுக்கு 180 ஃபோட்டோஸ் எடுக்க முடியும். ஸோ ஆட்டோ ஃபோக்கஸ் கண்டினியூஸில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஒரு செகண்டுக்கு 60 ஃபோட்டோஸ் எடுக்கலாம். நீங்கள் அதுவே ஆட்டோ ஃபோக்கஸ் சிங்கிளில் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு செகண்டுக்கு 75 ஃபோட்டோஸ் எடுக்கலாம். ஸோ ஒரு செகண்டுக்கு 75 ஃபோட்டோனா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஸோ பஸ்ட் ஷூட் மட்டும் கிடையாது, இதில் ப்ரீ ஷூட்டும் இருக்குது. ஆல்மோஸ்ட் 1.5 செகண்ட் வரைக்கும் நீங்கள் ஆட்டோ ஃபோக்கஸ் கண்டினியூஸில் இருக்கும்போது ஒரு செகண்டுக்கு 60 ஃபோட்டோ எடுக்கலாம். அப்படின்னா நீங்கள் 1.5 செகண்டுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக ஷட்டர் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 1.5 செகண்ட் வரைக்கும் நீங்கள் இருக்கிற மொமெண்ட்டை நீங்கள் போய் டைம் மிஷினில் எடுக்கிற மாதிரி நீங்கள் எடுக்கலாம். ஸோ இந்த ஃபியூச்சர்ஸ் வந்து இப்போ வரக்கூடிய ஃபுல் ஃப்ரேம் கேமராஸில், அதுவும் ரொம்ப அதிகமாக காசு கொடுத்து வாங்கக்கூடிய கேமராஸ்லாம் தான் இருக்குது. இந்த சின்ன கேமராலேயே இவ்வளோ சின்ன பட்ஜெட்லேயே இந்த செக்மெண்ட்டில் கொடுத்துருக்க ஒரு விஷயம் அருமையான விஷயம். இதில் இன்னொரு சூப்பரான ஒரு விஷயம் என்னென்னா, லூமிக்ஸில் குறைய சொல்ல முடியாது. இந்த ஐபிஎஸ் இன்பாடி இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் லூமிக்ஸில் அருமையான ஒரு விஷயம். அந்த சூப்பரான ஐபிஎஸை இந்த கேமராலையும் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 7.5 ஸ்டாப்ஸ் டு 8 ஸ்டாப்ஸ் ஐபிஎஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு அந்த சிறப்பான லூமிக்ஸோட டூயல் ஐஎஸ், டூயல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இந்த கேமராலையும் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய டூயல் ஐஎஸ் வந்து வெர்ஷன் 2ன்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்திருக்கக்கூடிய கேமராஸில் இருக்கக்கூடிய, அதாவது லூமிக்ஸ் S52 அண்ட் S52 Xல் இருக்கக்கூடிய டூயல் ஐஎஸை விட இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தப்பட்ட ஒரு இமேஜ் ஸ்டெபிலைசேஷன். இதில் ஃப்ரீ ஆங்கிள் டில்டபிள் ஸ்க்ரீன், ஸோ 1.8K மில்லியன் டாட்ஸ் கொண்ட ஒரு அழகான எல்சிடி ஸ்க்ரீன், தென் 3.68K டாட்ஸ் கொண்ட ஒரு OLED வியூ ஃபைண்டர். இதில் மேக்ஸிமம் உங்களுக்கு ஷட்டர் ஸ்பீட் வந்து 1/32 32,000 வரைக்கும் நீங்கள் போகலாம். ஸோ மெக்கானிக்கல் ஷட்டர் நீங்கள் யூஸ் பண்ணும்போது 8,000 வரைக்கும் ஷட்டர் ஸ்பீட் போகலாம். அதுவே எலக்ட்ரானிக் ஷட்டர் நீங்கள் யூஸ் பண்ணும்போது 32,000 வரைக்கும் நீங்கள் இதால் கொண்டு போக முடியும். இந்த ஷட்டர் ஸ்பீடு, மேக்ஸிமம் ஷட்டர் ஸ்பீட். ஸோ பொதுவாக எல்லாரும் கேட்கக்கூடியது, இப்போ வந்து மிரர்லெஸ், இப்போ லாஸ்ட் ஒரு 7-8 வருஷமாகவே ஆட்டோ ஃபோக்கஸ் எப்படிங்க இருக்குது, ஆட்டோ ஃபோக்கஸ் ஒரு கேமரான்னு எடுத்துக்கிட்டால் அதில் ஆட்டோ ஃபோக்கஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்ம அடுத்ததுக்கு போகிறோம். மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் நம்ம கண்டுக்கிறது கிடையாது. இந்த கேமராவில் ஆட்டோ ஃபோக்கஸ் எப்படி இருக்குது, என்னை பொறுத்த வரைக்கும் நான் லூமிக்ஸ் கேமரானால இந்த ஆட்டோ ஃபோக்கஸ்லாம் பற்றி பெருமையாக பேசலை. ஆட்டோ ஃபோக்கஸ் இப்போ லாஸ்ட் 2 வருஷமாக அருமையாக கொண்டு வந்துட்டுருக்காங்க. இதில் வந்து இன்னுமே மேம்படுத்தப்பட்ட ஒரு ஆட்டோ ஃபோக்கஸ். எப்படி நம்ம GH7 லாஸ்ட்டில் நம்ம வீடியோவில் பேசும்போது GH7ல் ஒரு சூப்பரான ஆட்டோ ஃபோக்கஸ் பற்றி பேசணும். ஸோ அதே மாதிரி இதுலேயும் ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து அருமையாக கொடுத்துருக்காங்க. ஹியூமன், அனிமல், காஸ், மோட்டார் சைக்கிள்னு 4 வகையாக சப்ஜெக்டை பிரித்து வச்சுருக்காங்க. சப்ஜெக்ட் டிரெக்ஷன் இப்படி இருக்குது. ஸோ 7 வகையான டைப்ஸ் ஆஃப் ஆட்டோ ஃபோக்கஸ், அந்த ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸை நீங்கள் பிரித்து யூஸ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டார்கெட் பாடி பார்ட்ஸை நீங்கள் செப்ரேட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஹியூமன் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா ஹோல் பாடி வேணுமா, இல்லை ஐ மட்டும் வேணுமா, ஃபேஸ் மட்டும் வேணுமா அப்படிங்கிற விஷயத்தையும் ஹியூமன் அண்ட் அனிமல் ரெண்டுத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் செப்பரேட்டாக ஆட்டோ ஃபோக்கஸ்க்கு ஸ்பீட் அண்ட் சென்சிட்டிவிட்டி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். கஸ்டம் செட்டிங்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். S52 அண்ட் S52 Xல் இருக்கக்கூடிய அந்த ஃபுல் ஃப்ரேம் கேமராவில் இருக்கக்கூடிய எல்லா வகையான ஆட்டோ ஃபோக்கஸ் விஷயம் இந்த கேமராவில் இருக்குது. தென் பிக்சர் குவாலிட்டின்னு போயிட்டீங்கன்னா, ஃபோட்டோகிராஃபி மட்டும் பற்றி பேசினோம்னா பிக்சர் குவாலிட்டியில் ஃபைன் ஸ்டாண்டர்ட் இருக்குது, ரா ப்ளஸ் ஃபைன் இருக்குது, ரா ப்ளஸ் ஸ்டாண்டர்ட் இருக்குது. ரா மட்டும் வேணும்னாலும் தனித்தனியாக எடுத்துக்கலாம். அதுமாதிரி பிக்சல் சைஸ் வந்து நீங்கள் தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். லார்ஜ், மீடியம், ஸ்மால்ங்கிற மெகா பிக்சல்ஸை நீங்கள் தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். 25 மெகா பிக்சல் வேணுமா, இல்லை அதோட கம்மியாக வேணும் அப்படிங்கிற விஷயம் உங்களோட சாய்ஸ். இந்த கேமராவில் ஃபோட்டோகிராஃபின்னு பற்றி பேசிட்டோம்னா எனக்கு இன்னொரு அருமையான ஒரு விஷயம் ஹை ரெசல்யூஷன் ஹேண்ட் ஹெல்ட் மோடுங்க. ஸோ ஹை ரெசல்யூஷன் மோடு இதில் வந்து மொத்தமாக டோட்டலாக உங்களுக்கு 100 மெகா பிக்சல் பிக்சரை நீங்கள் எடுக்க முடியும். அதுவும் ட்ரைபாட் இல்லாமல் எடுக்க முடியும். ஸோ இதுக்கு முன்னாடி வந்த ஃபுல் ஃப்ரேம் கேமராஸில் லூமிக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த அப்டேட்ஸ் கொடுத்தாங்க. இந்த கேமரா வரும்போதே அந்த அப்டேட்டோட தான் வந்துச்சு. ஸோ 100 மெகா பிக்சல்
இமேஜை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு ட்ரைபாட் இதுக்கு முன்னாடி தேவைப்பட்டுச்சு. பட் இப்போ ட்ரைபாட் தேவையில்ல. ஹேண்ட் ஹெல்ட் வச்சுக்கிட்டு நீங்கள் வித்தவுட் அந்த மோஷன் பிளர்லாம் இல்லாமல் ப்ராசஸ் பண்ணி எடுக்க முடியும் இன் கேமராலே. தென் ஐ டைனமிக் ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. உங்களோட பிக்சரில் இருக்கிற அந்த கான்ட்ராஸ்ட் அண்ட் எக்ஸ்போஷரை ஆட்டோமேட்டிக்காக வந்து அதாவே கேமராவே முடிவு பண்ணிக்கும். ஸோ உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்போஷர் கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல, அதாவது ஷேடோ பக்கத்தில் லைட்டை லிஃப்ட் பண்ணி ரொம்ப ஹைலைட் இருந்துச்சுன்னா கொஞ்சம் டவுன் பண்ணி அந்த கான்ட்ராஸ்ட்டாக அந்த எக்ஸ்போஷர் பிரைட்னஸை லெவலில் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணும். உங்களுக்கு ரொம்ப பிகினராக இருக்கீங்க, ஒரு இடத்துல ஒரு ஈவெண்ட்டில் ஃபோட்டோ எடுக்கிறீங்க, இல்லை ஒரு இருட்டான இடத்துல ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னா இந்த ஐ டைனமிக் ரேஞ்சை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆட்டோ, மீடியம், ஹை அப்படிங்கிற விஷயம்லாம் நிறையா இருக்குது. முன்னாடி சொன்ன மாதிரி 7லேருந்து 8 ஸ்டாப் வரைக்கும் மொத்தமாக இதில் ஸ்டெபிலைசேஷன் ஒர்க் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக எலக்ட்ரானிக் ஸ்டெபிலைசேஷனும் இதில் கொடுத்துருக்காங்க. ஹை ஸ்டாண்டர்ட் ஆஃப் நீங்கள் பூஸ்ட், அதாவது ஒரு ட்ரைபாட் லைக் ஒரு ஸ்டெபிலைசேஷன் வேணும் அப்படின்னா பூஸ்ட் ஐஎஸ் வச்சுருக்காங்க. அனமாஃபிக் லென்ஸ் சப்போர்ட்டும் இந்த கேமராக்கு இருக்குது. அப்படி நீங்கள் அனமாஃபிக் லென்ஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் அதுக்கும் நீங்கள் ஸ்டெபிலைசேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். இது இந்த செக்மெண்ட்டில் எந்த கேமராலையும் நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. ஸோ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் அனமாஃபிக் சப்போர்ட் இருக்குது, அதுக்கும் ஐபிஎஸ் நாங்கள் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற விஷயம் எந்த கேமராலையும் நான் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. தென் இந்த கேமராவோட அருமையான ஒரு விஷயம் என்னென்னா இதில் வந்து உங்களுக்கு ஃபுல் சைஸ் HDMI அவுட்புட் கொடுத்துருக்காங்கங்க. இது ஒரு சூப்பரான ஒரு விஷயம். மைக்ரோவோ மினியோ அது கிடையாது, ஃபுல் சைஸ் டைப் A HDMI அவுட்புட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த HDMI அவுட்புட் வச்சு நீங்கள் ஒரு ரா வீடியோ அவுட்புட்டை உங்களுக்கு இருக்கிற எக்ஸ்டர்னல் மானிட்டரில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ண முடியும். நீங்கள் ஆட்டோமோஸ் நிஞ்சா V வச்சுருக்கீங்க, இல்லை பிளாக் மேஜிக் டிசைனோட ரெக்கார்டரை நீங்கள் வச்சுருக்கீங்க, ரா ரெக்கார்டர் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த கேமராலேருந்து ரா வீடியோ அவுட்புட்டை நீங்கள் அந்த எக்ஸ்டர்னல் ரெக்கார்டரில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ண முடியும். அதுக்கான ஆப்ஷனும் இதில் இலவசமாக கொடுத்துருக்காங்க. இது வந்து S5II வந்து நீங்கள் வந்து காசு கொடுத்து வாங்குற மாதிரி ஒரு அப்கிரேட் மாதிரி இருந்துச்சு. S5II தான் இருந்துச்சு. அந்த விஷயம் வந்து இதில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. தென் மற்ற பிராண்ட்ஸில் மோஸ்ட் ஆஃப் த கேமராஸில் இல்லாத சூப்பரான ஒரு விஷயம் வீடியோகிராஃபிக்குன்னு பேசிக்கிட்டோம் அப்படின்னா ஷட்டர் ஆங்கிள்ங்க. ஷட்டர் ஸ்பீட் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபோட்டோகிராஃபிக்கு ஓகே, வீடியோகிராஃபிக்கு வரும்போது ஹார்ட்கோர் வீடியோகிராஃபர்ஸ் வந்து ஷட்டர் ஆங்கிள் யூஸ் பண்ண தான் பார்ப்பாங்க. ஸோ சினிமாட்டோகிராஃபர் ஷட்டர் ஆங்கிள் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஷட்டர் ஆங்கிள் வந்து இந்த கேமராவில் இருக்குது. ஷட்டர் ஆங்கிளை நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். உங்களுக்கு சின்க்ரோ ஸ்கேன்கிற ஆப்ஷன் இருக்குது. ஃப்ளிக்கரை நீங்கள் ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா சர்டன் ஆங்கிளில் உங்களுக்கு ஃப்ளிக்கர் வந்துச்சு, இந்த மாதிரி LED லைட்ஸில் ஃப்ளிக்கர் வந்துச்சுன்னா அதையும் நீங்கள் குறைச்சிக்கலாம். ஸோ இப்போ வீடியோகிராஃபிக்கு வருவாங்க. இது வந்து என்ன தான் ஃபோட்டோகிராஃபிக்கு அவங்க எய்ம் பண்ணி தயாரிக்கப்பட்ட ஒரு கேமராவாக இருந்தாலும் இது வந்து கம்ப்ளீட்டாக வீடியோக்குள்ள ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு ஹைப்ரிட் கேமரா தான் நான் சொல்லுவேன். இதுக்கும் GH7க்கும் என்னங்க பெருசாக வித்தியாசம்னு கேட்டால் அதோட பாடியோட ஸ்ட்ரக்சர் தான் சொல்லுவேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக உங்களுக்கு வந்து கூலிங் ஃபேன்லாம் இன்பில்ட்டாக ஃபிட் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து அந்த கூலிங் ஃபேன்லாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து GH7 இருக்கும், பட் இதில் வந்து கிடையாது. அதுமாதிரி S5II இங்கே இருக்கும், முன்னாடி இருக்கும் ஃபேனு. ஸோ அதுவும் கிடையாது. இதில் வந்து கூலிங் ஃபேன் கிடையாது. மற்றபடி அதில் உள்ள எல்லா விஷயங்களும் சூப்பராக அருமையாக வந்து கையடக்க ஒரு கேமராவில் கொடுத்துருக்காங்க. இந்த கேமராவில் ரெக்கார்ட் குவாலிட்டி, இப்போ வீடியோகிராஃபிக்கு நம்ம பேசணும் அப்படின்னா இந்த கேமராவில் ரெக்கார்ட் குவாலிட்டினா ஏகப்பட்ட ரெக்கார்ட் குவாலிட்டி பார்க்கலாங்க. நீங்கள் ஃபுல் ஹெச்டியில் நார்மலான ஒரு 24 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட்லேருந்து நீங்கள் ஆரம்பித்து 5.8K 30p வரைக்கும் நீங்கள் எடுக்கலாம். ஸோ ஃபுல் ஹெச்டி 24pலேருந்து ஆரம்பித்து 5.8K 30p வரைக்கும் நீங்கள் வீடியோ எடுக்கலாம். ஸோ இதில் இருக்கிற எல்லா வீடியோ குவாலிட்டி பற்றி நான் பேசி உங்களுக்கு குழப்ப விரும்பலை. இதில் இருக்கிற மேக்ஸிமம் கெப்பாசிட்டி மட்டும் நான் இப்போ சொல்கிறேன். ஃபுல் ஹெச்டியில் மேக்ஸிமம் உங்களுக்கு 240 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் வரைக்கும் நீங்கள் வீடியோ எடுக்கலாம். ஸோ 800 mbpsல நீங்கள் ஃபுல் ஹெச்டியில் நீங்கள் வீடியோ எடுக்க முடியும். அதே 4Kல நீங்கள் 120 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் வரைக்கும் வீடியோ எடுக்கலாம். சினிமா 4Kலையும் 120 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் வரைக்கும் வீடியோ எடுக்கலாம். இந்த 4Kக்கும் சினிமா 4Kக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா ஆஸ்பெக்ட் ரேஷியோ தான் வித்தியாசம். கொஞ்சம் அதோட அந்த வித்து, அந்த சைஸ் வந்து உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும், அவ்வளோதான். இது இன்னொரு வீடியோவில் நம்ம தெளிவாக பேசுவோம். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ்லாம் நான் சில வீடியோஸ்லாம் சொல்லியிருக்கேன் 4Kன்னு சினிமா 4Kக்குள்ள வித்தியாசம். அதுமாரி 5.8K 30p வீடியோஸ் வரைக்கும் நீங்கள் மேக்ஸிமம் கெப்பாசிட்டி வரைக்கும் இந்த கேமராவில் எடுக்க முடியும். இதோட மேக்ஸிமம் ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் வந்து உங்களுக்கு ஃபுல் ஹெச்டியில் 240 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் வரைக்கும் எடுக்கலாம். இது எல்லாமே MOVங்கிற ஹை குவாலிட்டி ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ H265 அப்படிங்கிற ஒரு கம்ப்ரெஷன் ரேஷியோவில் இது ஒர்க் ஆகுது. 422 10-bit வீடியோஸ் எல்லாத்தையும் இதால் எடுக்க முடியும். ஸோ மேக்ஸிமம் கெப்பாசிட்டி 422 10-bit வீடியோ இதால் ரைட் பண்ண முடியும். உங்களோட SD கார்டாக இருந்தாலும் சரி, உங்களோட SSD வரைக்கும் நீங்கள் ரைட் பண்ணலாம். என்னது SSDயில் ரைட் பண்ணலாம்? ஆமாங்க, இந்த சின்ன கேமராலையும் USB வழியாக SSDயில் ரைட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. எப்படி S5II Xல இருக்கிற அந்த ஃபுல் ஃப்ரேம் கேமராவில் இருக்கிற அந்த விஷயத்தை இந்த G9
மைக்ரோ ஃபோர் தேர்ட் அதுவும் ஃபோட்டோகிராஃபிக்கு கொடுக்கக்கூடிய இந்த கேமராவில் அந்த கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட நீங்கள் 1 TB SSD நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா இதில் இருக்கிற அந்த ஆப்ஷனை நீங்கள் USB SSDங்கிற ஆப்ஷனை நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களோட SSDக்கு அது வந்து ரைட் ஆகிக்கும். இப்போ மேக்ஸிமம் இந்த கெப்பாசிட்டிலாம் நம்ம பேசிக்கிறோம்ல, 240 ஃப்ரேம்ஸில் நீங்கள் எடுக்கலாம், 120 ஃப்ரேம்ஸில் நீங்கள் எடுக்கலாம், 4K வீடியோ, சினிமா 4K வீடியோ அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கோம்ல, அந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் SSDயில் ரைட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இன்னுமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொம்ப ஸ்பீடாக வந்து ரைட் ஆகும். ஸோ ஒரு நார்மலான SD கார்டில் ரைட் பண்ணுறதுக்கும் SSDயில் ரைட் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஸோ இந்த 4:2 10-bit வீடியோ நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இதில் இந்த கேமராவில் எப்படி MOVங்கிற ஹை குவாலிட்டி வீடியோ இருக்குது, MP4ங்கிற நார்மலான குவாலிட்டி வீடியோ இருக்குது அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருந்தோம். இந்த கேமராவில் ஆப்பிள் ProRes ஃபார்மாட்டையும் இதால் ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ ProRes 422 வீடியோ தென் 422 HQ வீடியோவும் இதால் ரைட் பண்ண முடியும். ஸோ ஹை குவாலிட்டி வீடியோ ப்ரொடக்ஷனுக்கும் கூட ஒரு சின்ன ஒரு ஆங்கிள், ஒரு B கேமரா, ஒரு C கேமரா இல்லாட்டி ஒரு கிராஷ் கேமரா மாதிரி இந்த கேமராவை யூஸ் பண்ண முடியும். ஏகப்பட்ட பிக்சர் ப்ரொஃபைல் குவாலிட்டிஸ் இருக்குது. இதில் நீங்கள் நார்மலான ஸ்டாண்டர்ட்லேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா ஸ்டாண்டர்ட், விவிட், நேச்சுரல், ஃப்ளாட் அப்படின்னு சொல்லி இருக்கிற எல்லா, அதாவது மோனோக்ராம்லேருந்து லைக்கா மோனோக்ராம்லேருந்து சினிலைக் D2, சினிலைக் V2 உங்களுக்கு இருக்கிற vlogக்குள்ள எல்லா ஃபார்மாட்டும் இந்த கேமராவில் ரியல் டைம் லட்டோட நீங்கள் எழுதிக்க முடியும். ஸோ இதுக்கு முன்னாடி நிறையா வாட்டி ரியல் டைம் லட்டை பற்றி பேசியிருக்கோம். ஸோ அதையும் இதில் போட்டு குழப்ப விரும்பலை. என்னட்டு பர்சனலாக அந்த கேமரா வந்து கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே இருந்துச்சு. இதை வச்சு மேக்ஸிமம் வீடியோ நான் அதிகமாக ஷூட் பண்ணல. ஏன்னா வந்து வீடியோக்கு வந்து நான் அதை வந்து எதிர்பார்க்கல. பட் வீடியோக்குள்ள எல்லா ஃபீச்சர்ஸும் இந்த கேமராவில் இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா நிறைய சின்ன ஷார்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். வித்தியாசமாக எங்கேயாச்சும் போகிற இடத்துலலாம் சின்ன ஷார்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் நான் எடுக்கிறத விட ஒரு புதுசாக ஒரு சின்னதாக ஒரு பாயிண்ட் அண்ட் ஷூட் கேமரா யூஸ் பண்ணிகிட்டு இருந்துட்டு அவங்க வந்து கொஞ்சம் மிரர்லெஸ் செக்மெண்ட்டுக்கு வரணும்னு நினைக்கிறவங்கள்ட்ட நான் கையில் கொடுத்தேன். நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் எடுங்க அப்படின்னு சொல்லி, உங்களுக்கு என்னென்ன பிடிச்சிருக்கோ என்னென்ன எடுங்கன்னா இந்த 12-60 கிட் லென்ஸை யூஸ் பண்ணி நிறைய எடுத்தாங்க. 25 1.7 ஒரு ப்ரைம் லென்ஸ் யூஸ் பண்ணி அதுலேயும் எடுத்தாங்க. ஸோ அவங்களோட அந்த ஃபோட்டோகிராஃபி, அந்த பிக்சர் குவாலிட்டிலாம் பார்க்கும்போது உண்மையிலேயே எனக்கே வந்து ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா பெருசான ஒரு இதை வந்து நான் யோசிக்கல. எப்படி ஒரு ஃபுல் ஃப்ரேம் கேமராவுக்கு வந்து நம்ம கம்பேர் பண்ணி தான் நம்ம எல்லா கேமராஸையும் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஃபுல் ஃப்ரேம் கேமரா அந்த குவாலிட்டி கொடுக்குமா, அந்த லெவலுக்கு கொடுக்காது அப்படின்னு சொல்லி நம்ம மென்டாலிட்டி வந்து நம்ம அந்த மாதிரி தான் இருக்கும். நம்மளோட யோசனை அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இவ்வளோ சின்ன சென்சர் இந்த லெவலுக்கு ஒரு சூப்பரான அருமையான விஷயங்கள் வந்து அந்த எல்லா ஸ்கில்ஸ்லையுமே எல்லா ஃபோட்டோகிராஃபிலையுமே கொடுத்துச்சு. ஆட்டோ ஃபோக்கஸும் அருமையாக ஆட்டோ ஃபோக்கஸ் ஆகுது. ஒரு சப்ஜெக்டில் விட்டு ஹண்ட் ஆகிற ஒரு விஷயம், ஒரு சப்ஜெக்டில் ஃபோக்கஸே ஆகாத விஷயம், அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. மேபி நாங்கள் வந்து ரொம்ப மினிமம் க்ளோசஸ்ட் டிஸ்டன்ஸை தாண்டி நாங்கள் போயிருப்போம். மேபி அந்த நேரத்தில் வேணால் எங்களுக்கு 1-2 வாட்டி நான் என்ன நினச்சினேன், ஆட்டோ ஃபோக்கஸ் வேலை செய்யலைன்னு நினச்சினேன். பட் நான் ரொம்ப க்ளோஸாக போயிட்டேன். அதுதான். ஸோ பர்சனலாக என்ன கேட்டிங்க அப்படின்னா, ஒரு ஃபோட்டோகிராஃபியில் லவராக இருக்கீங்க, ஒரு சின்ன செக்மெண்ட் கேமரா வாங்கணும், இப்போ தான் நான் மிரர்லெஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகிறேன், எனக்கு நல்ல ஒரு ஸ்டேபிளான இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட, நல்ல க்ரிப்போட, நல்ல ஒரு பயங்கரமான ஒரு பில்ட் குவாலிட்டியோட நல்ல ஒரு கேமரா வேணும், சின்னதாக வேணும் எனக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஸோ இந்த கேமரா ஒரு அருமையான சாய்ஸாக இருக்கும். இதெல்லாம் இல்லாமல் இந்த கேமராவில் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குங்க. இது எல்லாத்தையும் சொன்னோம்னா இந்த வீடியோ முடிக்கவே முடியாது. இன்னும் 1 மணி நேரம் நம்ம வீடியோ பண்ணணும். அதோட டைட்டில் மட்டும் சொல்கிறேன், அதுக்குள்ளே இருக்கிற விஷயத்த சொல்ல. இதெல்லாம் இந்த கேமராவில் இருக்கணும் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக சொல்கிறேன். ஸோ பிளிங்கிங் ஹைலைட்ஸை நீங்கள் ஈஸியாக பார்க்க முடியும். ஷீர் ஓவர்லேவர் யூஸ் பண்ணுற ஆளாக இருக்கீங்களா, அது உங்களுக்கு இந்த கேமராவில் இருக்குது. லூமினன்ஸ் ஸ்பாட் மீட்டருங்கிற சூப்பரான ஒரு எக்ஸ்போஷர் மீட்டர் இதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வேவ் ஃபார்ம் இருக்குது, ஜீப்ரா பேட்டர்ன் இருக்குது, வெக்டாஸ்கோப் இருக்குது, லாக், அதாவது விலாகில் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்டர்னல் மானிட்டர் யூஸ் பண்ணும்போது அதில் விலாக் வியூ அசிஸ்ட் இருக்குது. அனமாஃபிக் லென்சஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்குவீஸ் ஆகி தெரிகிறத திரும்பியும் டீஸ்குவீஸ் டிஸ்பிளே கூட நீங்கள் பார்த்துக்க முடியும். இன் கேமராலே நீங்கள் அனமாஃபிக் டீஸ்குவீஸ் டிஸ்பிளேங்கிற ஆப்ஷன் இருக்குது. நான் ஒன்லி சினிமா மட்டும் தாங்க எடுக்க போகிறேன். எனக்கு இந்த மாதிரி சினிமா ஃப்ரீக்வன்சி மட்டும் எனக்கு டாப் நாச்சாக டேரெக்டாக 24 FPS வேணும். எனக்கு 23.98 FPSலாம் வேணாம், ஃப்ரேம் ரேட்லாம் வேணாம், டேரெக்டாக 24 FPS வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதில் சினிமா ஃப்ரீக்வன்சிங்கிற ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். NTSC வேணாமல், எனக்கு பால் வேணாங்க, எனக்கு டேரெக்டாக சினிமா ஃப்ரீக்வன்சி வேணும்னா அதுவும் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடியே நான் சொன்ன மாதிரி USBயில் SSD வழியாக நீங்கள் ரைட் பண்ணிக்க முடியும் ஹை ஃப்ரேம் ரேட் வீடியோஸை. ஸோ ஒரு ஃபைனலாக சொல்ல போனோம்னா இது ஒரு பயங்கரமான ஹைப்ரிட் கேமராவாக இருக்குது. இது ஒரு சின்ன ஒரு மைக்ரோ ஃபோர் தேர்டு சென்சார் தானே, இதில் என்ன இருக்க போகுது, என்ன பெருசாக நம்ம வந்து சாதிக்கும் இந்த கேமரா, ஃபுல் ஃப்ரேம் கேமரா லெவலுக்கு இது வந்து வருமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா
கண்டிப்பாக வரும். ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் கொட்டி கிடக்குது. இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம், எந்த லெவலுக்கு இதை வந்து இந்த கெப்பாசிட்டிவ் நம்ம புஷ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் இதோட அவுட்புட்டே இருக்குது. ஸோ பாடி, அதோட ஸ்ட்ரக்சர் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்திருக்கிற அந்த லூமிக்ஸ் கேமராஸில் இருக்கிற அதே ஸ்ட்ரக்சர் தான். அழகான டீப்பான ஹேண்டில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பர்சனலாக கேட்டிங்கன்னா இது ஒரு செம்மையான சூப்பரான சாய்ஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்போர்ட் பண்ணிடுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில், லூமிக்ஸ் வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். இது மிரர்மே ஸ்டுடியோ. வி கிரியேட் பாண்ட் வித் யூ. பை பாய்.